ராசிக்கார நண்பர்களே, துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வத்தினுடைய ஆற்றல் எப்பொழுதும் கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே ஒரு அருள்வாக்கு போலவும், ஒரு மைண்டுக்குள்ளே அப்படியே ஒரு இல்யூஷன் போலவும் தோன்றக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சாதகமான நாட்கள், சாதகமான நேரம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. சாதகமாக எந்த விஷயம் வந்தாலும் குலதெய்வத்தை வணங்கினால் அது சாதகமாகவே மாறும். சவாலான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு எட்ஜ் ஆஃப் த பாயிண்டில் உங்களை காப்பாற்றி கடவுள் கொண்டு வந்துடும். ஆனால் அது வரைக்கும் ஒரு பயமும் பதட்டமும் மனநிலை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் உங்களால் தாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இலகிய மனம் கொண்டவங்க, குழந்தை மனம் கொண்டவங்க தான் துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவங்க குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் உள்ள மனிதர்களுக்காகவுமே வாழக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க எங்களுடைய குழந்தைகளுக்காகவும் எங்களுடைய கணவன் மனைவிக்காகவும் ரொம்ப ஈடுபட்டு வாழக்கூடியவங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்க பிறப்பிலிருந்தே ஒரு தெய்வீக ஆற்றலோடு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி என்னெல்லாம் நடக்க போது நான் சொல்கிறேன். இந்த ராசிக்கு ஒரு வினோதமான ஒரு விஷயமும் இந்த கொஞ்சம் நாட்கள் நடக்க போது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபல ஒரு ஜோதிடர் தான் பேச போகிறாரு. கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். அதே போல் நீங்கள் ஒரு 4-5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்குறவிட்ட நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறீங்க. ஒரு பிரபலமான சினிமா ஆக்டர்ஸ்க்கும் பொலிட்டீஷியனுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். வேணும் அப்படின்னா அந்த நம்பர் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசி ஒரு நின்ற வேலையை மீண்டும் நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டத்தை சந்திக்க போகுது. பழைய பாக்கி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த காலகட்டம் இருக்க போகுது. 2 வாய்ப்புகளில் நல்ல ஒன்று தேர்வு செய்ய வேண்டியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகுது. உங்களை உண்மையாக மதிப்பவர் யார் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மாறப்போகுது. தேவைக்காக மட்டும் பழகிவர் விலகுவாங்க. வேலை அல்லது தொழிலில் நல்ல தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு முன்னேறலாம். பழைய காதல் அல்லது நண்பர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். வீடு அல்லது வாகனம் பற்றிய முடிவு வரலாம். கூட்டு தொழில் பற்றிய புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் பேச்சு, நட்பு வட்டம், அழகு உணர்வு, இந்த விற்பனை திறன், இந்த வருமானத்திற்கான விஷயங்கள் எல்லாமே மாறலாம். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தெளிவு வரலாங்க. இனி என்ன நடக்க போகுது, அதே போல் யார் உண்மையானவங்க, பழைய விஷயம் மீண்டும் வருமா, இல்லை ஒரு முக்கியமான முடிவு வாழ்க்கையில் மாற்றுறதுக்கான வேலைகள் இருக்கா, வேலை மற்றும் தொழில்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் துலாம் ராசியை கரிச்சு கொட்டி அவங்க லைஃப்பில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு, ஏமாற்றங்களை அனுபவிச்சு, அதே போல் நிறைய பேர் துரோகத்தை பண்ணி இந்த ராசியை ஒரு கல் மாதிரி ஆக்கிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு கல்லாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயமே இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் காற்று தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த இடத்துல வேணாலும் உங்களால் ஈஸியாக நுழைய முடியும். வெறும் பாத்திரம்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நிரம்பி இருப்பீங்க. மற்றவனுக்கு தெரியாத மாதிரி உங்களோட வளர்ச்சி இருக்கும். நிறையா பேர் நினைப்பாங்க, இந்த காற்றுக்கு என்ன பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காற்று இருந்தால் தான் மற்றவனால் உயிர் வாழ முடியுங்கிறது மற்ற பேருக்கு தெரியாது. அந்த காற்று வேகமாக அடித்தா எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஆட்டிவிடும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடித்தா கடலை கூட நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராசி. மற்றவங்களுக்கு உங்களோட பவர் தெரியாத மாதிரி வாழ்ந்துருக்கக்கூடிய ராசி நீங்கள். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அதிபதி அப்படின்னா ஒரு லக்ஸூரியோட ஒரு ஆள் தானே. ஸோ லக்ஸூரியான ஆள். அவர் எந்த விஷயத்தெல்லாம் சூப்பராக இருப்பார், சமநிலை, அழகு, உறவு, நீதி, கூட்டாமை ஆகியவற்றோடு தொடர்புடைய ராசி. அனைவருடனும் நல்ல முறையில் பழக விரும்புவாங்க. சண்டையை விட சமாதானத்தை விரும்புவாங்க. நல்ல பேச்சு திறன் இருக்கும். அழகு மற்றும் கலை உணர்வு அதிகமாக இருக்கும். சமூக தொடர்புகளை உருவாக்குவாங்க. ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவை தள்ளி போடலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க நீங்கள். அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறரினுடைய கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தனியாக இருப்பதை விட துணையுடன் செயல்பட விரும்புவாங்க. வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளே அதிகமாக யோசிப்பாங்க. வயது அதிகரிக்க சமூக மரியாதையும் தொடர்புகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் திருமணமாச்சு இல்லை காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எது பண்ணாலும் துணையோடு தான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் கூட துணையோடு தான் போய்ட்டு வரணும்னு நினைப்பீங்க. எது பண்ணாலும் துணை அவங்க இருக்கணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம், ஈகோனஸ் கொஞ்சம் அதிகம். தற்போது மனசில் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்குதுங்க. எந்த முடிவு எடுக்கிறது, வேலை மாற்றலாமா, கூட்டு தொழில் தொடங்கலாமா, என் பணநிலை எப்போ சீராகும், திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க யார்,
எல்லோருக்காகவும் விட்டு கொடுப்பது சரியா? எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும்? பழைய உறவை மீண்டும் நம்பலாமா? என் திறமைக்கு மதிப்பு எப்போது கிடைக்கும்? வெளியூர் சென்றால் வளர்ச்சி கிடைக்குமா? யாரோடு சேர்ந்து செயல்படுறது? இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கவலைகள் இருக்குங்க. துலாம் ராசியினுடைய பிறப்பு ரகசியம் ஒன்று இருக்குதுங்க. மனிதர்களை இணைக்கக்கூடியவர்கள், சண்டையை சமாதானமாக மாற்றக்கூடியவர்கள், அழகு மற்றும் கலை மூலமாக வருமானம் பெறக்கூடியவங்க, அதே போல் வருமானத்தை உருவாக்கக்கூடியவங்க. நீங்கள் சமூக தொடர்புகளை வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க, வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவாங்க, கூட்டாண்மை மூலமாக பெரிய வளர்ச்சி பெறலாம், சட்டம், ஆலோசனை மற்றும் பேச்சு திறனால் உயரலாம், குடும்பத்தில் நடுநிலையான ஆலோசகராக இருப்பாங்க, சிறிய தொடர்பை பெரிய வணிகமாக மாற்றக்கூடியவங்க, தங்களுடைய பெயரை பிராண்டாக உருவாக்குவாங்க, உறவுகளை காப்பாற்றுவதில் திறமை கொண்டவங்க, வயது அதிகரிக்க பொருளாதார நிலையும் சமூக மரியாதையும் மேம்படலாம். துலாம் ராசியினுடைய முக்கிய வாழ்க்கை பாடம் அப்படின்னா சமநிலை நல்லது, ஆனால் உங்களை இழக்கக்கூடிய அளவுக்கு சமரசம் செய்யக்கூடாதுங்க. அதே போல் துலாம் ராசியில் பலமான குணங்கள் அப்படின்னா சமரசத்திறன். யாராவது சண்டை போட்டிருந்தால் நீங்கள் போய் சமாதானம் பண்ணி வச்சுருவீங்க. சண்டையை அமைதியாக பேசி தீர்ப்பாங்க. 2 தரப்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நீங்கள். குடும்பத்தில் நடுநிலை வகிப்பாங்க. தொழிலில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சு திறன், இனிமையாக பேசுவாங்க. வாடிக்கையாளர்களை கவருவாங்க. உறவை பாதுகாக்கும் விதத்தில் பேசுவாங்க. விற்பனை மற்றும் ஆலோசனையில் சிறந்து விளங்கலாம். அழகுணர்வை பொறுத்த வரைக்கும் ஆடை, வீடு, அலங்காரம், கலை மீது ரசனை இருக்கும். பொருளை கவர்ச்சியாக காட்ட தெரியும். பிராண்டிங் மற்றும் டிசைனில் திறமை இருக்கலாம். சாதாரண விஷயத்தையும் அழகாக மாற்றுவாங்க. சமூக தொடர்பு அதிகங்க. பல துறையினருடன் பழகுவாங்க. முக்கியமான தொடர்புகளை உருவாக்குவாங்க. நண்பர்கள் மூலம் வாய்ப்பு கிடைக்கலாங்க. மக்களை இணைக்கக்கூடிய திறன் இருக்கும். நீதி உணர்வு, அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு முயற்சி வந்து செய்வாங்க. அநியாயத்தை விரும்ப மாட்டாங்க. 2 பக்கத்தையும் பார்த்து முடிவு செய்வாங்க. நடுநிலை ஆலோசகராக இருப்பாங்க. கூட்டாக செயல்படும் திறன் அதிகம். கூட்டாளியுடன் சிறப்பாக செயல்படுவாங்க. மற்றவர்களினுடைய திறமையை பயன்படுத்த தெரியும். குழுவில் அமைதியை உருவாக்குவாங்க. நல்ல கூட்டாண்மை கிடைத்தால் பெரிய வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நல்ல நட்போல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். துலாம் ராசியினுடைய சவால்கள் நிறையவே இருக்குதுங்க. முடிவெடுக்க தாமதமாகும். அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி பண்ணுவீங்க. பிறர் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம். ஏன் கொஞ்சம் யோசித்து எடுக்கலாமே, ஒருத்தர் சொன்னால் அதுதான் கரெக்டாக நினைக்காதீங்க. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்கிறது. தவறான உறவை நீண்ட நாள் தொடர்வது. வெளிப்புற அழகில் அதிக ஈர்ப்பு, ஆடம்பர செலவு செய்கிறது. தனிமையை பயன்படுத்துவது. கூட்டாளியை அதிகமாக நம்புவது. தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. 2 தரப்பினையும், அதாவது 2 தரப்புக்கிட்டையும் சிக்கிக்கிறது. சண்டையை தவிர்க்க உண்மையை சொல்லாமல் இருக்கிறது. அமைதி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நியாயமான உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் என்ன அப்படின்னா காதலில் ஃபஸ்ட்டு அழகான பேச்சை நம்பி ஏமாந்துருப்பீங்க. திருமண வாக்குறுதி தாமதமாக இருக்கலாம். உங்கள் விட்டு கொடுத்த குணத்தை பயன்படுத்தியிருக்கலாம். 3ஆம் நபர் தலையிட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பணம் அல்லது வசதிக்காக நெருங்கி இருக்கலாம். நீங்கள் செலவு செய்தும் மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். உங்கள் அமைதியை சம்மதம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நண்பர்களிடம் உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தியிருக்கலாம். தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கலாம். பணம் வாங்கி திரும்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் ரகசியத்தை வெளியே கூறியிருக்கலாம். கூட்டு தொழிலில் கணக்கை மறைத்திருக்கலாம். உங்கள் நல்ல பெயரை பயன்படுத்தியிருக்கலாம். நண்பராக இருந்து பின்னால் போட்டிகிட்ருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம். திருமண முடிவில் தலையிட்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனையின் நடுவில் உங்களை வந்து ஒரு பகடக்காய் மாதிரி பயன்படுத்தலாம். சொத்து தகவலை மறைச்சிப்பாங்க. நீங்கள் செய்த உதவியை மறந்துருக்கலாம். சமூக மரியாதைக்காக செலவை உங்கள் மீது வைத்திருக்கலாம். சார், கோயில் பண்டிகை வருது, நீ தான் எல்லாம் செலவு பார்த்துக்கிற, கொடு, ஒரு 5000 கொடு, 10000 கொடு, உங்கள்கிட்ட காசு இல்லாத டைமில். வேலை இடத்துல உழைத்தது நீங்கள் பாராட்டு வேறு ஒருவருக்கு கிடைச்சிருக்கலாம். இது பெரிய துரோகம் தானே. உங்கள் யோசனையை மற்றவர்கள் எடுத்திருக்கலாம். உங்கள் சமரச குணத்தை பயன்படுத்தி அதிக வேலை கொடுத்துருக்கலாம். பதவி உயர்வு தாமதமாகிருக்கலாம். சம்பளம் அல்லது கமிஷன் தள்ளி போயிருக்கலாம். உங்களை 2 குழுவுக்கிடையே, அதாவது 2 குழுக்களுக்கிடையே சிக்க வச்சுருக்கலாம். யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்னா, அளவுக்கு மீறி புகழ்வர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து பண உதவி கேட்குறவன்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தொடர்புகளை அதிகமாக பயன்படுத்துபவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை அதிகமாக கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கூட்டு தொழிலில் கணக்கை காட்டாதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல்
திடீர்னு திரும்பும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சொத்து ஆவணம் காட்டாமல் முன்பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. வாய்மொழி வாக்குறுதி மட்டும் கொடுப்பவங்க, 2 தரப்பிலும் வேறு வேறு விதமாக பேசுபவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா சட்டம், வழக்கறிஞர், ஆலோசனை, மனிதவள வேளாண்மை, மக்கள் தொடர்பு, விற்பனை, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், வாகன விற்பனை, நகை வியாபாரம், ஆடை, அழகு நிலையம், மேக்கப்பு, ஃபேஷன், புகைப்படம், கிராஃபிக் டிசைன், இன்டீரியர் டிசைன், மீடியா, யூடியூப்பு, தொலைக்காட்சி நிகழ்ச்சி மேலாண்மை, திருமண சேவை, ஹோட்டலு, சுற்றுலா, ஆன்லைன் வணிகம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கந்திஷ்டி இந்த செய்வனெலாம் உங்களுக்கு வலிக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்க அழகு, வசதி, உறவு, வாகனம், வீடு, சமூக மரியாதையை பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க. தொடர்ந்து உறவு அல்லது தொழில் தடைகள் ஏற்பட்டால் கந்திஷ்டி இருக்கிறதா நீங்கள் சிலர் நம்புவாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் செய்வனை மற்றும் கந்திஷ்டிங்கிறது அறிவியல் ரீதியாக உறுதியான ஆதாரம் இல்லை. எல்லா தடையையும் எதிர்மறை சக்தி அப்படிங்கிற ஒரு நினைத்து பயப்பட வேண்டாம். உடல் நலத்திற்கு மருத்துவரை செக் பண்ணுங்கள். பணப்பிரச்சனைக்கு நடைமுறை திட்டத்தை செக் பண்ணுங்கள். சொத்து பிரச்சனைக்கு சட்ட ஆலோசனை பண்ணுங்கள். உறவு பிரச்சனைக்கு நேர்மையான உரையாடல் கொஞ்சம் இருக்கணும். தொழில் பிரச்சனைக்கு கணக்கு மற்றும் ஆவணம், இதுதான் கொஞ்சம் முக்கியங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நல்ல நேரம் எப்போ சார் தொடங்குது அப்படின்னா தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குதுங்க. உங்களுக்கு எவனா ஒருத்தன் கேட்குறான், பணம் கேட்குறான், 1 லட்ச ரூபா கேட்குறான், நீங்களே கடனில் தான் இருக்கீங்க, சரிப்பா வாங்கி தரம்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அது அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி பழகுன்னா சரியாக போச்சு. பிறர் கருத்தை விட உங்கள் இலக்கை முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது. அதாவது வேறு ஒருத்தர் நீ ஒரு தொழில் பண்ணுறீங்க, இந்த தொழில் எதுக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். உங்களோட இலக்கு என்ன? கடன் இல்லாமல் முயற்சியை மட்டும் போட்டு டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தொழில் உருவாக்குறது நல்ல ஒரு இலக்கு தானே. வேறு ஒன்றொருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு நீங்கள் பேக் அடிச்சிங்கன்னா தேவையில்லாது தான். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யும்போது நல்ல நேரம் பிறக்குது. ஆடம்பர செலவு குறைக்கும் போது நல்ல நேரம் பிறக்குது. கூட்டுத் தொழிலில் கணக்கை தெளிவாக வைத்திருக்கும் போது நல்ல நேரம் பிறக்குது. தவறான உறவுகளுக்கு எல்லை வைக்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. முடிவெடுக்க அதிகமாக தாமதிக்காமல் இருக்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. அதே போல் உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கேட்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசும்போது நல்ல நேரம் பிறக்குது. பழைய உறவை தெளிவாக முடிக்கும்போது நல்ல நேரம் பிறக்குது. சேமிப்பை கட்டாயமாக தொடங்கும் போது நல்ல நேரம் பிறக்குது. ஒரு முக்கிய இலக்கில் தொடர்ந்து செயல்படும் போது நல்ல நேரம் பிறக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னா வெள்ளை, இளஞ்சிவப்பு, இளநீலம், க்ரீம் நிறம், வெள்ளி நிறம், இளம் பச்சை நல்ல ஒரு நிறமாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம்னா 6, 2, 9 சாதகமான நாள் வெள்ளிக்கிழமை. இந்த அடுத்த 12 நாட்கள் தான் உங்களுக்கு ஹைலைட்டாக நடக்கக்கூடியது. முதல் 3 நாட்கள்லேருந்து பழைய ஒருவர் தொடர்பு கொள்வாங்க. வேலை அல்லது பணம் பற்றிய செய்தி வரலாம். 2 முடிவுகளில் குழப்பம் ஏற்படலாம். சிறிய செலவு வரலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்து கேட்கப்படலாம். உடனடி பெரிய முடிவை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 முதல் 6 நாட்களில் புதிய வேலை அல்லது கூட்டுத்தொழில் வாய்ப்பு தெரியலாங்க. பழைய பாக்கி பற்றிய முன்னேற்றம் ஏற்படலாம். முக்கிய நபர் உதவலாம். வீடு அல்லது வாகனம் பற்றிய தகவல் கிடைக்கலாம். குடும்பத்தில் முக்கியமான உரையாடல் நடக்கலாம். ஆவணம் அல்லது ஒப்பந்தத்தை சரிபார்க்க வேண்டியிருக்கும். 7 to 9 நாட்களில் காதல் அல்லது திருமண பேச்சு நகருங்க. ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாங்க. சமூக நிகழ்ச்சி அல்லது பயணம் ஏற்படலாம். எதிர்பாராத செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளி அல்லது துணையுடன் கருத்து வேறுபாடு வரலாங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வார்த்தை விட்டுறாதீங்க. அதாவது 10 முதல் 12 நாட்களில் வேலை அல்லது தொழில் முடிவு உருவாக்கலாம். பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். குடும்ப ஆதரவு கிடைக்கலாம், அதிகரிக்கும். நீண்ட நாள் குழப்பம் குறையலாம். வீடு, வாகனம் அல்லது திருமணம் தொடர்பான திட்டம் நகரலாம். புதிய தொடர்பு நல்ல வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சில துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக கவனிக்க வேண்டியவை: தூக்கக்குறைவு, மன அழுத்தம், முதுகு அல்லது இடுப்பு வலி, செரிமான கோளாறு, உடல் சோர்வு, நீர் அருந்தும் பழக்கத்தில் கொஞ்சம் ஒழுங்கின்மை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் தப்பாக இருக்குதுங்க. தண்ணி நிறையா குடிங்க. சரும அலர்ஜி, கண் சோர்வு, நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறதுனால உடல் வலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக இனிப்பு அல்லது ஆடம்பர உணவு பழக்கத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் உடனே டாக்டர் செக் பண்ணுங்கள். இனி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கணுங்க. அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்கிறத குறைக்கணுங்க. பண வரவு மற்றும் செலவை எழுதணுங்க. ஆடம்பர செலவை கட்டுப்படுத்தணும். சேமிப்பை கட்டாயமாக தொடங்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வைத்துக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வ உறுதி பெறணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகளில் உங்கள் எல்லையை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் மனம் திறந்து பேசணுங்க. சொத்து மற்றும் வாகன ஆவணங்களை சரிபார்க்க வேணுங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை தவிர்க்க வேணுங்க, கவனிக்கணுங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் உங்களுடைய பேச்சு மற்றும் தொடர்பு திறன் வருமானமாக மாற்ற வேணுங்க.
செய்யக்கூடாதவை அனைவரையும் மகிழ்விக்க உங்களை மறக்கக்கூடாது. தனிமையை பயந்து தவறாக உறவை தொடரக்கூடாது. தனிமைக்கு பயந்து தவறான உறவு தொடரக்கூடாது. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடக்கூடாது. பழையவர் திரும்பியவுடன் உடனே நம்பக்கூடாது. பெயருக்காக அதிக செலவு செய்யக்கூடாது. கூட்டாளியிடம் கணக்கை முழுமையாக ஒப்படைக்கக்கூடாது. மனதில் உள்ளதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. உறவை காப்பாற்ற சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. பிறர் கருத்தால் தொடர்ந்து முடிவு மாற்றக்கூடாது. வெளிப்புற அழகை மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாது. உங்களை பயன்படுத்தியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுங்க. பெருமாள் அல்லது ஆண்டாள் தரிசனம் ரொம்ப நல்லது. வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க, அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்கிறீங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழை குடும்பத்திற்கு அரிசி அல்லது உணவுப் பொருட்கள் வழங்கலாம். திருமண உதவி தேவைப்படுபவர்களுக்கு இயன்ற உதவி செய்தல். கலைஞர்கள் அல்லது மாணவர்களை ஊக்குவிக்கிறது. பசுக்களுக்கு உணவு அளிக்கிறது. கணவன் அல்லது மனைவியை மதிக்கிறது. தேவையற்ற ஆடம்பர செலவை குறைக்கிறது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மனிதர்களை இணைக்கக்கூடியவங்க நீங்கள். அழகு மற்றும் கலை மூலமாக வருமானம் உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். சமூக தொடர்பை தொழில் வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். கூட்டாண்மை மூலமாக பெரிய வளர்ச்சி பெறக்கூடியவங்க நீங்கள். சட்டம், ஆலோசனை மற்றும் பேச்சு திறனால் உயரக்கூடிய நபர்கள் நீங்கள். நல்ல உறவுகளை நீண்ட கால வாய்ப்பாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். தங்களுடைய பெயரை பிராண்டாக உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். குடும்பம் மற்றும் தொழிலில் சமநிலையை உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்ல காலங்களாக நடக்க இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் மிகப்பெரிய தடையாக சில நேரங்களில் எதிரிகள் இருக்க மாட்டாங்க. யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து முடிவை தள்ளி போடுவதால் தான் தடையே இருக்குதுங்க. உங்கள் அடுத்த காலம் எல்லோருக்கும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளில் தொடங்காதுங்க. உங்கள் வாழ்க்கையின் முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்து தொடங்கும் நாளிலிருந்து ஆரம்பமாகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் உங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது சரியான மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொல்லக்கூடிய அம்மனினுடைய பெயரை 3 டைம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி, ஓம் துர்க்கையம்மனை போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.